ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சத்தான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வெயிலுக்கு நல்ல இதமாக, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக ராகி களியும் ராகி கூழும் எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ராகி களிக்கு மீன் குழம்பும் கருவாட்டு குழம்பும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அதுவும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்ச மீன் குழம்பை விட முத நாள் வச்ச மீன் குழம்புல இந்த ராகி களியை சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக தான் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, இந்த வெயிலுக்கும் நல்ல பசி தாகம் தீர்க்கும். உடம்புக்கு ரொம்ப சத்தான ரெசிபி. நம்ம கை கால் வலி இருந்துச்சுன்னா இதை வாரத்துக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். இது கூடவே ராகி கூழ், கேழ்வரகு கூழும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டுமே ஒரே மாவில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ராகி, அதாவது இந்த கேழ்வரகு கூழுக்கு சூப்பரான காம்பினேஷன் மோர் வத்தல், மிளகாய் வத்தல், அப்படி இல்லைன்னா மிதுக்கு வத்தல், கொத்தவரங்காய் வத்தல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இல்லைன்னா கூட சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் இருந்தால் கூட போதும். ஒரு கடி கடிச்சிட்டு இந்த ராகி கூழை குடிச்சிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ராகி கூழ் ரெடி பண்ண போகிறனால 1 கப் அளவு ராகி மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து மாவை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் 2வது கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு மாவு இது மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம கூழ் கிண்டுறப்ப கிண்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். மாவு நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ 1 கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன் இல்லையா, இதுக்கு 1/2 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம். பச்சரிசியை நம்ம அரைக்குறையாக மிக்சியில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரிக்க அரிசி சாதம் வாயில் தட்டுப்பட்டுறது பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க இது மாதிரிக்க நல்லா குருணையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ களி ரொம்ப சூப்பராக இருக்கும். களியும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம கூழ் செஞ்சு சாப்பிட்றதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 6 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு பாத்திரத்தில் கொதி வர விட்டுருக்கேன். நல்லா கொதி வந்த பிறகு ஃபஸ்ட்டு நம்ம குருணையாக ரெடி பண்ணி வச்சுருக்க 1/2 கப் அளவு குருணை பச்சரிசியை நல்லா தண்ணியில் சேர்த்து இது மாதிரி நல்லா கொதி வர விட்டுலாம். ஒரு 2 கொதி வரட்டும். ஏன்னா பச்சரிசி நம்ம அரிசியை சேர்க்குறப்பவே டக்குன்னு வெந்துடும். இது நம்ம குருணையை அரைச்சி சேர்த்துருக்கிறனால 2 கொதி வந்தாலே போதும். இப்போ நம்ம ராகி மாவை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் தண்ணியில் சேர்த்து கொதி வர விட்டுடலாம். இப்போ நம்ம ராகி கூழாக கிண்டுறனால இவ்வளோ தண்ணி நம்ம சேர்த்துருக்கோம். இதே நம்ம ராகி களி கிண்டுறோம் அப்படின்னா 1 கப் அளவு ராகி மாவு, 1/2 கப் அளவு குருணை பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். தண்ணி 1க்கு 2 மடங்கு சேர்த்துக்கலாம். அதாவது 1/2 கப் அளவு ராகியும் பச்சரிசி குருணையும் எடுத்துருந்தோம்னா 3 கப் அளவு தண்ணி சேர்த்து கூட நம்ம கொதிக்கிற தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா களி கிண்டிக்கலாம். இப்போ இந்த கூழை கிண்டிட்டு நம்ம இதிலேயே ராகி மாவை சேர்த்து களியும் கிண்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கூழை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கூழ் ஸ்டார்டிங்கில் கொதி வர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா கையில் தெறிக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்கணும். அதாவது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இதை கரண்டிலேயே கிண்டலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரிக்க மத்தோட பின் சைடில் கிண்டுறப்ப அடியில் பிடிக்காமல் ரொம்ப ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு கொதி வரும்போது இது மாதிரி தளத்தலன்னு கொதிக்க ஆரம்பிக்கும். வெளியிலலாம் தெறிக்க ஆரம்பிக்கும். இதை கைவிடாமல் இது மாதிரிக்க கிளறி கொடுத்துட்டே இருக்கிறப்ப மாவு நல்லா வெந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மாவு நல்லா உள்பக்கமாக வெந்து வரும். வெளியில் தெரிக்காமல் உள்பக்கமாக வெந்து வரும். அப்போ நம்மளுக்கு மாவு நல்லா வெந்து வந்துருச்சு அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மொத்தத்துக்கே இது ஒரு 10 நிமிஷம் இது மாதிரிக்கு நம்ம கொஞ்சம் கைவிடாமல் கிளறினாலே இந்த ராகி கூழ் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா தள்ளன்னு வெளியில் கொதிச்சு வர மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம கை விட்டால் கூட அது உள்பக்கமாக தான் வெந்து போகும், வெளியில் தெரிக்காது. இந்த ஸ்டேஜில் நம்ம கூழ் எடுத்துக்கலாம். கூழ் வேகும் போதே தேவையான அளவு சால்ட்டை சேர்த்துக்கலாம். அரை உப்பு மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சால்ட் அதிகமாகிடுச்சுன்னா உப்பு கக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம மறுபடி கூட சேர்த்துக்கலாம். அதாவது கூழாக கரைச்சி குடிக்கிறப்ப கூட நம்ம எக்ஸ்ட்ரா சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கூழ் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப மேலே பாருங்கள் நல்லா இது மாதிரிக்க ஆடை மாதிரிக்க இருக்கும். நல்லா திக்காக இருக்கும். அடியில் பார்த்திங்கன்னா நல்லா கூழ் ஃபார்மில் இருக்கும். இப்போ இதை நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இதே கூழை நம்ம நல்லா புளிக்க விட்டுட்டு அடுத்த நாள் கஞ்சியை வடித்த சாத கஞ்சி, பழைய கஞ்சி இருக்கும் இல்லையா, அதை நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் மோர் சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு கடிச்சிக்கிறதுக்கு நம்ம மோர், மிளகாய், மிதுக்கு வத்தல் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயிலுக்கு இதை விட ஒரு சூப்பரான டேஸ்ட்டான அமிர்தம் எதுவுமே இருக்காது. அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 3/4 கப் அளவுக்கு கூழை ஒரு
டம்ளரில் இது மாதிரிக்கே சேர்த்துட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். இதில் வந்து தேவையான அளவு சால்ட்டும் கொஞ்சம் போல் தண்ணியும் சேர்த்து நல்லா கூழ் ஃபார்முக்கு நம்ம குடிக்கிற பதத்துக்கு இருக்கிற மாதிரிக்க நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஒரு 4-5 பேருக்கு ரெடி பண்ணுறதா இருந்தால் மொத்தமாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு 2 பேருக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணுறப்ப எவ்வளோ வேணுமோ அந்த அளவு கூழை எடுத்துகிட்டு கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி சால்ட்டை இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயத்தோடு கூட நம்ம கடித்து சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த வெயிலுக்கு குளுன்னு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக சூப்பரான ராகி கூழ் கேழ்வரகு கூழ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீதம் இருக்கிற அந்த களி இருக்கு இல்லையா, அதை வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை வந்துட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னும் 1 கப் அளவு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த களி ஃபார்முக்கு வந்து மாவு நல்லா திக்காக மாறும். அடுப்பை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வைக்கிறனால மாவு சூப்பராக நல்லா வெந்து வந்துடும். ஆல்ரெடி வந்து மாவு வெந்த மாவுலேயே சேர்க்குறனால இதுவும் சேர்த்து நல்லா வெந்து வந்துடும். ராகி கூழோ ராகி களியோ வந்துட்டு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் மாவு வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறப்பவே மாவு வந்து நல்லா வெந்து வந்துடும். இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிளறி வரும்போது நல்லா வெந்துடும். இது மாதிரிக்கு மாவை ஃபுல்லாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கரண்டியால் இது மாதிரிக்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மற்றோட பின் சைடை வச்சு இது மாதிரிக்க நல்லா கலந்து விட்டிங்கன்னா அடியில் பிடிக்காமல் களி சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. இந்த ராகி களி வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இந்த ராகி களியை வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். கையில் வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து நனைச்சிட்டு அதுக்கப்புறமா கரண்டியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை வந்து உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இதே களியை வந்துட்டு நம்ம 2 நாள் வரைக்கும் நல்லா புளிக்க வச்சு ராகி கூழாக வந்து நம்ம கரைச்சி குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. ராகியில் வந்து கைகால் ஜாயிண்ட் பெயினுக்கான அந்த கால்சியம் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்க, முதுகு வலி இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு இந்த ராகி களியை வந்து எடுத்துக்கலாம். நம்ம பச்சரிசி குருணையும் வந்து நம்ம சேர்த்துருக்கிறதுனால கான்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் கூட எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ பெண்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ஜாயிண்ட் பெயின், முதுகு வலி, மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். அது மாதிரிக்க சில பேருக்கு வந்து உடம்பு ரொம்ப சூடாகும் இந்த வெயில் காலத்தில். அவங்களாம் வந்துட்டு இந்த ராகி களி வந்துட்டு எடுத்துக்கலாம். ராகி கூழும் எடுத்துக்கலாம். வாரத்துக்கு ஒரு தடவை இந்த ராகி களி ரெடி பண்ணால் கூட அடுத்த நாள் ராகி கூழாக ரெடி பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. கை கால் வலி, ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ராகி களி ராகி கூழ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ராகி களியில் நல்லெண்ணெய் ஊற்றி இதோட கருவாட்டு குழம்பும் மீன் குழம்பும் சேர்த்து சாப்பிட்றப்ப ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்ச மீன் குழம்பை விட நாள் வச்ச மீன் குழம்பு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த ராகி களி ராகி கூழ் ரெசிபி வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.